இன்றைக்கு இருக்கின்ற மாடலுக்கு ஒரு மாற்று மாடல் என்று சொன்னால் அது தேசிய மாடல் தான். இன்றைக்கு திராவிடருடைய மாடலினுடைய வெற்றி எங்கே துவங்கியது என்று சொன்னால், தேசிய தலைவர்களை எல்லாம் ஒரு ஜாதிக்குள் அடைத்தார்கள். அதிலே இருந்துதான் அவர்களுடைய வெற்றி துவங்குகிறது. பொன் முத்துராமலிங்க ஐயா அவர்களை தேவர் என்று சொன்னார்கள். தன்னுயிர் தந்த இமானுவேலை தேவேந்திர குல வேளாளர் என்று அடக்கினார்கள். இந்த தலைவர்களுடைய மகத்தான தியாகத்தை எல்லாம் தமிழக மக்களிடத்தில் எடுத்துச் செல்கின்றோமோ அன்றைக்குத்தான் தேசியம் இந்த மண்ணிலே மலர முடியும். யார் என்ன செய்தார்கள் என்று பார்த்து வாக்களிக்கவில்லை, யார் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்று பார்த்து வாக்களித்தார்கள். அதுதான் உண்மையான மதவாதம். 30,000 கோடியை மத்திய அரசு அள்ளி தந்தாலும் கூட இவர்கள் மதுவை ஒழிக்க மாட்டார்கள். ஏன் தெரியுமா? வெள்ளம் வந்தால் கூப்பாடு போடுகிறவன், மாலை வந்தால் இந்த சாராய ஆலை அதிபர்களாக இருக்கின்ற இவர்கள் ஒருபோதும் பூரண மது விலக்கை தமிழகத்தில் கொண்டு வரவே மாட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழருவி மணியனுடைய மொழியிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழகத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் அருமை சகோதரர் அண்ணாமலை அவர்களே, வாழ்க்கை பயணத்தில் தடமாறாமல் சிறிது கூட பிசுகாமல் நேர்கோட்டிலேயே பயணிப்பது என்பது மிக மிக கடினம் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதிலே ஒரு சிலர் தான் அந்த நேர்கோட்டிலே பயணிக்க முடியும். அந்த நேர்கோட்டில் வலுவாமல் பிறழாமல் என்றைக்கும் பயணிக்கின்ற என் அருமைக்கும் பாசத்திற்கும் உரிய இந்த விழாவினுடைய நாயகன் ஐயா தமிழறிவு மணியன்ஜி அவர்களே, சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கி, இன்றைக்கு இருக்கின்ற மாடலுக்கு ஒரு மாற்று மாடல் என்று சொன்னால் அது தேசிய மாடல் தான். அந்த தேசிய மாடல் என்பது தமிழகத்தை பொறுத்தளவில் காமராஜர் மாடல் தான் தமிழகத்தினுடைய தேசிய மாடலாக இருக்க முடியும். எத்தனை அணைகள், எத்தனை பள்ளிகள், எத்தனை கல்லூரிகள், படிக்காத சமுதாயமாக இருந்த தமிழ் சமுதாயத்தை பசியோடு படிக்க வேண்டாம் என்று மதிய உணவோடு சேர்த்து படிக்க வைத்த பெருமை ஒரே ஒரு தலைவனுக்குத்தான் உண்டு. அது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான். ஆனால் அப்படி அற்புதமான தேசியம் ஏன் தமிழ் மண்ணிலே தோற்று போனது என்று சொன்னால், நான் பார்க்கிறேன் எத்தனையோ பேர் தமிழிலே மிக அழகாக அற்புதமாக பேசுகின்றவர்களை தமிழகம் பெற்றிருக்கிறது. ஆனால் அதில் ஒரு துரதிர்ஷ்டம் என்னவென்று சொன்னால், சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமில்லாத தலைவர்களைத்தான் நாம் பெற்றிருந்தோம். அதிலே ஒரு விதிவிலக்குத்தான் தமிழையே அருவியாக கொட்டுகின்ற தமிழருவி மணியனை போன்றவர்கள். அதற்கு ஒரு மாற்று வேண்டும் என்று சொன்னால் அவன் தேசிய பார்வை கொண்டவனாக இருக்க வேண்டும். இன்றைக்கு திராவிடருடைய மாடலினுடைய வெற்றி எங்கே துவங்கியது என்று சொன்னால், தேசிய தலைவர்களை எல்லாம் ஒரு ஜாதிக்குள் அடைத்தார்கள். அதிலே இருந்துதான் அவர்களுடைய வெற்றி துவங்குகிறது. நான் நினைத்து பார்க்கிறேன், கவிஞர் காமராஜரை பற்றி சொல்லுகிறார். முக்கால் சட்டைக்கும் முளத்துண்டு வேஷ்டிக்கும் தனி மனது சுவருக்குள் ஒரு சுவரை எழுப்பிக் கொண்டவன். அப்படி இல்லாலும் இல்லால் இல்லை என்ற ஏக்கமும் இல்லான் என்கின்றான். தான் ஒரு மனைவியை கொல்லவில்லையே என்கின்ற
ஏக்கம் கூட இல்லாதவன், காதலியே அரசியலுக்காக சமர்ப்பித்து விட்ட கங்கை அவன். பழனிமலை ஆண்டி கையில் கூட ஓடு இருக்கிறது, உன்னிடம் அது கூட இல்லையே என்று கவிஞன் காமராஜரை பற்றி அவருடைய வாழ்க்கையை சில வரிகளில் சுருக்கி சொல்கிறான் நமக்கு. அப்படி சுருக்கி சொன்ன கவிஞன் நாடாரா என்றால் இல்லை, அவன் நாட்டுக்கோட்டை செட்டியார் கண்ணதாசன். ஆனால் திராவிடம் எப்படி இந்த மண்ணிலே வெற்றி பெற்றது என்றால், காமராஜரை நாடாண்டவரை நாடார் என்று சொன்னார்கள். பொன் முத்துராமலிங்க ஐயா அவர்களை தேவர் என்று சொன்னார்கள். தன்னுயிர் தந்த இமானுவேலை தேவேந்திர குல வேளாளர் என்று அடக்கினார்கள். வரலாற்று நாயகர்களை எல்லாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், வீரபாண்டிய கட்டபொம்மனை நாயக்கருக்கு சொந்தமாக்கினார்கள். அழகு முத்துக்கோனாக இருக்கலாம், பெரும்பிடுகு முத்தரையராக இருக்கலாம், தீரன் சின்னமலையாக இருக்கலாம், பூலித்தேவனாக இருக்கலாம், ஒண்டி வீரனாக இருக்கலாம், பண்டார வன்னியனாக இருக்கலாம். இவர்கள் எல்லாம் தேசத்திற்காக உழைத்தவர்கள். தேசிய நோக்கில் ஆங்கிலேய பேரரசை எதிர்த்து போராடியவர்கள். அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஜாதி என்கின்ற சிறைக்குள்ளாக அவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். என்றைக்கு நாம் அதை உடைத்தெறிந்து இந்த தலைவர்களுடைய மகத்தான தியாகத்தை எல்லாம் தமிழக மக்களிடத்தில் எடுத்துச் செல்கின்றோமோ, அன்றைக்குத்தான் தேசியம் இந்த மண்ணிலே மலர முடியும். இது யதார்த்தமான உண்மை. அவரா அவந்த ஜாதி, அதனால் மற்றவர்கள் அவரை கொண்டாடுவதில்லை. பின்பு எப்படி தேசியம் மீண்டும் மலரும்? காமராஜரையே நாடாராக்கி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், 2 பிரதமர்களை இந்திய தேசத்திற்காக உருவாக்கிய மகத்தான தலைவன், தன்னை நாடி அந்த பிரதம மந்திரி பதவி வந்த போது கூட தனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு பிறரை அமர்த்தி அழகு பார்த்தவன், அவனை ஒரு ஜாதிக்குள்ளாக அடக்கலாமா? அங்கேதான் தேசியம் தமிழ் மண்ணிலே தோற்றுக்கொண்டிருக்கிறது சகோதரர்களே. இதை நாம் என்றைக்கு உடைத்தெடுக்கின்றோமோ, அண்ணாமலை அவர்கள் சொன்னார்களே, இந்த ஜன்னலை உடைத்தெறிகின்றதற்காக ஜன்னலுக்கு வெளியே என்கின்ற புத்தகத்தை என்னை வெளியிட வைத்தார்களோ என்று கேட்டார்களே. நான் கூட 2 நாட்களுக்கு முன்பாக அல்லது நேற்றைக்கு என்று நினைக்கின்றேன், நான் பார்த்தேன். தேசியத்துக்கு எதிராக இருப்பது ஜாதியை முன்வைத்து தேசிய தலைவர்களை ஜாதிக்குள்ளாக அடக்குவதுதான். அந்த வகையிலே உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லி இருந்தீர்கள். தமிழருவி மணியனை விட மிக அழகாக மதவாதத்தை யாராலும் எடுத்து வைக்க முடியாது. தமிழருவி மணியன் அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள், சபை கூடுகிறது, யாருக்கு வாக்களிப்போம் என்று முடிவெடுக்கிறார்கள், வாக்களிக்கிறார்கள். யார் என்ன செய்தார்கள் என்று பார்த்து வாக்களிக்கவில்லை, யார் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்று பார்த்து வாக்களித்தார்கள். அதுதான் உண்மையான மதவாதம். கொலைகாரர்களுக்கெல்லாம் பாராட்டு வழங்குகின்ற மண்ணாக நம்முடைய தமிழ் மண் மாறி நிற்கிறதே. அது ராஜீவ்காந்தியை கொலை செய்தவர்களாக இருந்தாலும், கோயம்புத்தூரிலே வெடிகுண்டுகளாலே துளைத்தெடுத்தவர்களாக இருந்தாலும், அவர்கள் எல்லாம் ஏதோ தியாகியை போல அரவணைக்கின்ற ஒரு போக்கு இந்த மண்ணிலே இருக்கிறதே. இது துடைத்தெறியப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் அது சாத்தியம். இது அரசியல் அல்ல. நான் சொல்வதெல்லாம் நல்லவை நடந்தேற வேண்டும், நல்லவை அரங்கேற வேண்டும். நல்லவர்கள் எல்லாம் வெளியிருந்து பார்ப்பதும் மற்றவர்கள் எல்லாம் நாடாளுவதும் என்கின்ற நிலையை மாற்றி காட்டியாக வேண்டும். ஒரு மகத்தான யுக புரட்சியை நாம் இந்த மண்ணிலே தோற்றுவித்தாக வேண்டும். ஜனநாயகம் என்பது தமிழகத்தை பொறுத்தளவில் பணநாயகமாக மாறி போயிருக்கிறது. தமிழருவி மணியன் அவர்கள் ஜூனியர் விகடனிலே தொடர்ந்து எழுதி கொண்டு வந்ததெல்லாம் இன்றைக்கு புத்தகமாக வெளியிடப்பட்டிருக்கிறது.
பாலிடிக்ஸ் அண்ட் சொசைட்டி அற்புதமான தலைப்பிலே கோவாடிஸை பற்றி சொன்னார்கள். நான் ஒன்றிலே மிக தெளிவாக இருக்கிறேன். நாம் எங்கே போய் முடிக்கப் போகிறோம் என்பதிலே தெளிவு. அது தர்மத்தை ஒத்ததாக மட்டும்தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கு எங்கே போய் கொண்டிருக்கிறோம் என்பது மட்டும்தான் வேதனைக்குரியதாக இருக்கிறது. அதை மாற்றி காட்டையாக வேண்டும். அதில் பல்வேறு தலைப்புகளிலே மிக அற்புதமாக தமிழறிவு மணியன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதில் லிக்கர் ஒன்று வருகிறோம். ஒரு தலைமுறையே மது என்றால் என்ன என்று தெரியாத அளவிற்கு காமராஜர் அவர்கள் தமிழக மக்களை வார்த்தெடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு மது விற்பனை பல ஆயிரம் கோடியை 30,000 கோடியை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதில் அமைச்சர் அவர்களுடைய அற்புதமான அந்த வியாபார யுக்தி தான் என்னை மேலும் வேதனையிலே ஆழ்த்தியது. 2 பேர் சேர்ந்து ஒரு கோட்டரை வாங்கி சாப்பிடுவதற்கு பதிலாக நாங்களே டெட்ரா பேக்கில் குறைந்த அளவிலே கூட கொடுக்கிறோம். 10 ரூபாய் இருந்தாலும் 30 ரூபாய் இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்டு விட்டு போங்கள் என்று சொல்கின்ற அமைச்சரை நாம் முதன்முறையாக பார்க்கிறோம். இதுவரெல்லாம் மதுவை ஒழிக்கப் போகிறார்கள். 30,000 கோடியை மத்திய அரசு அள்ளி தந்தாலும் கூட இவர்கள் மதுவை ஒழிக்க மாட்டார்கள். ஏன் தெரியுமா? வெள்ளம் வந்தால் கூப்பாடு போடுகிறவன் மாலை வந்தால் அந்த குடிபோதையிலே தன்னுடைய சுயநினைவை மறந்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மது விற்பனை இவ்வளவு தூரம் தமிழகத்தில் எடுத்துச் செல்லப்படுகிறது. சகோதரர்களே, இந்தியாவிலேயே மிக அதிகமாக மது விற்பனை செய்கின்ற மாநிலமாக நாம் சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறோம். பின் எப்படி நம்முடைய அறிவு மழுங்காமல் இருக்க முடியும்? எதையும் தட்டி கேட்கின்ற தமிழனுடைய வீரகுணம் இன்றைக்கு மதுவிற்கு அடிமையாகி கிடக்கிறது. 30,000 கோடி அல்ல, 40,000 கோடி தந்தாலும் இந்த சாராய ஆலை அதிபர்களாக இருக்கின்ற இவர்கள் ஒருபோதும் பூரண மது விலக்கை தமிழகத்தில் கொண்டு வரவே மாட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் நான் அடிக்கடி சொல்வேன், யார் என்ன சொன்னார்கள் என்று பார்த்து நாம் ஆதரித்தது போதும், யார் என்ன செய்தார்கள் என்று பார்த்து நாம் ஆதரிக்க வேண்டும். அதுவே ஒரு யுக புரட்சியை இந்த மண்ணிலே தோற்றுவிக்கும். அதற்கு நாம் அனைவரும் அயராது பாடுபட வேண்டும் என்று கூறி, இப்படி மக்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக வருகை புரிந்து என் எதிரிலே அமர்ந்திருக்கின்ற அருமை சகோதரர்கள் சம்பத் அவர்களே, துக்ளக் ரமேஷ் அவர்களே, கவிஞர் முத்துலிங்கம் அவர்களே, மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் விடியல் சேகர் அவர்களே, அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபடுவோம். நிச்சயமாக மகத்தான மாற்றத்தை இந்த மண்ணிலே உருவாக்க முடியும். அதில் மணியினுடைய பங்கு மகத்தானதாக இருக்கும். தலைவர் வாசஞ்சி அவர்களும், நம்முடைய அருமை சகோதரர் பாரிவேந்தர் அவர்களும், ராதாகிருஷ்ணன் KSR அவர்களும் அண்ணாமலையை மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக கொண்டு மகத்தான பணியாற்றுகிற பொழுது மிகப்பெரிய யுக புரட்சி இந்த தமிழ் மண்ணிலே தோன்றும். அதற்கான விதையாக நான் இந்த நூல் வெளியீட்டு விழாவை பார்க்கிறேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன். நன்றி 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 நன்றி. வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.